பெருமாள் கோவிலில் பார்த்தோம்னா முதல்ல நேராக தாயார் சந்நிதிக்கு போயிடணும்னு சொல்லுவா. முதல்ல நேராக போய் தாயார் சந்நிதியை சேவிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நேராக வந்து பெருமாளையும் தரிசித்து விட்டு அதுக்கப்புறமா பிரதட்சணமாக வந்துட்டு நேராக அந்த கொடிமரத்திடம் வந்து எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த கொடிமரத்திற்கு அப்பால் வந்து நேராக சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும். இதன் மூலமாக அப்படி நமஸ்கரிப்பதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சொன்னால், ஒவ்வொரு சந்நிதியாக நம்ம தனித்தனியாக நமஸ்காரம் பண்ண முடியலனா கூட இந்த கொடிமரம் தாண்டி நாம் தரிசிக்கும் பொழுது உள்ளிருக்கக்கூடிய அனைத்து தேவர்களையும் தரிசித்ததற்கான ஒரு பலனானது, எல்லோரையும் வணங்கியதற்கான ஒரு பலனானது அங்கே கிடைத்து விடும் சொல்றார். அப்படி நமஸ்கரித்து விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சொன்னா, அங்கே சற்று நேரம் அமர்ந்திருக்க வேண்டும். மற்றவர்கள் நமஸ்கரிப்பதற்கு இடத்தினை கொடுத்து விட்டு கொஞ்சம் தள்ளி போய் கூட அந்த பிரகாரத்திலேயோ அல்லது அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்திலேயோ கூட போய் சற்று நேரம் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி நிதானமாக அமர்ந்து அந்த நேரத்திலே தான் சிந்திக்க வேண்டுமாம். என்ன யோசிக்கணும் சொன்னா, இந்த ஆலயத்தில் நம்ம என்னென்ன சந்நிதிகளை எல்லாம் பார்த்தோம், இந்த ஆலயத்தினுடைய மகத்துவம் என்ன, இது போக இந்த ஸ்தல புராணம் என்ன, அந்த அர்ச்சகர் என்ன சொன்னார், அதன் அடிப்படையிலே இந்த ஆலயம் எப்படியெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தாயா என்று அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு நிதானமாக அசை போட வேண்டும். இது போக அடுத்தது என்ன பண்ணணும் சொன்னா, நமக்கான பிரார்த்தனைகளை அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு மனதார ஜபிக்க வேண்டும் சொல்றார்.